Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் anniversary அப்புறம் பார்த்தீங்கன்னா birthday celebration ரெண்டையுமே ஒரே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஜூன் 3 வந்து எங்களுக்கு anniversary. ஸோ அதுக்கு வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். எந்த கோயில்னா ஃபெரர் பார்க்கில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ ரொம்ப எப்பயுமே வந்து இந்த பெருமாள் கோயில் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து எதாவது ஃபங்க்ஷன் பர்த்டே எதுனாலும் அந்த சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு தான் போவோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து முஸ்தஃபாவுக்கு போயிட்டு ஒரு ரிங் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தஃபாவுக்கு போயிருந்தோம். இது வந்து முஸ்தஃபாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு முஸ்தஃபா ஜுவல்லர்ஸ்க்குனே தனியாக வந்து ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து முஸ்தஃபாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நம்ம கோல்டு டைமண்ட் இந்த மாதிரி எதாவது வாங்கணுன்னா நமக்கு வந்து முஸ்தஃபாக்குள்ளே வந்து போக தேவையில்லை. இங்கே இந்த இடத்துல நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய கலெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஓரளவு லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும், கலெக்ஷன்ஸ் நிறைய வேணும்னா நீங்கள் வந்து உள்ளே முஸ்தஃபாவுக்கு உள்ளேயே போயிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளேயே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு கோல்டுக்கு டைமண்டுக்கு பெரிய ஒரு செக்ஷனே இருக்குது. ஸோ நான் என்னோட பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு தோடும் அப்புறம் வந்து ரிங்கும் வாங்கினேன். தோடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணுக்கு வாங்குறேன். ஏன்னா அவளுக்கு வந்து பர்த்டே வரதுனால சரி நம்ம வந்து ஒரு தோடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரேஸ்லெட், அப்புறம் வந்து இந்த காப்பு மாதிரியான இருக்கிற ப்ரேஸ்லெட், நிறைய ரிங்ஸு, பேங்கிள்ஸோட கலெக்ஷன் தான் இருக்குது. இங்கே வந்து முஸ்தஃபாவில் எடுக்கிறதுல என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து நிறைய பொருட்களுக்கு நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவு கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து என் பொண்ணுக்கு வாங்கின தோடு. ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கிற ஸ்டட்டு தான் வாங்கணும். ஆக்சுவலி சின்ன சைஸ் கூட இல்லை, ஓரளவு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் தான். ஒரு சின்ன தோடு தொங்குற மாதிரி இருக்கிற தோடு வந்து போட்டு அனுப்பிவிட்டோம். ஆனால் ஸ்கூல் வந்து இல்லை, இது மாதிரிலாம் போடக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஒரு ரிங்கு மாதிரி சின்னதாக இருக்கிற ஒரு கோல்டு ரிங்கு தான் வந்து போட்டிருக்கா. ஸோ வேறு தோடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு நல்லா வந்து அது ஷைனிங்காக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் இருக்கிற மாதிரியான ஒரு தோடு வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வாங்கினது அனிவர்சரிக்கு வாங்கினது. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டைமண்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ரிங்கு வந்து அழகாக இருந்தது. பட்டர்ஃப்ளை மாதிரியும் இருக்கும், ஃப்ளவர் மாதிரியும் ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இங்கே வந்து டைமண்ட் வாங்கினா அந்த என்ன ரிங்கு வாங்கியிருக்கோம் அதோட சர்டிஃபிகேஷனோடய முஸ்தஃபாவில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஊரில் போய் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து நம்ம வந்து பேங்க்கில் இந்த மாதிரி எல்லா யூஸுக்குமே இந்த கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும் இந்த கார்டு. ஸோ இதையும் முஸ்தஃபாலே கொடுத்துட்றாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து எங்களுடைய அனிவர்சரி பர்ச்சேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே ஜூன் 15 வந்து என் பொண்ணோட பர்த்டே. ஸோ இது ரெண்டையுமே ஒரே வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ 15 அன்னைக்கு பர்த்டேக்கு நான் நிறைய பேரெல்லாம் கூப்பிடல, சும்மா வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் கூப்பிட்ருந்தேன். வீட்லேயும் வந்து நிறைய வந்து கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 10-12 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் வெளியெல்லாம் ஆர்டர் பண்ணல, வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு வந்து டிசைட் பண்ணிட்டோம். சப்பாத்தி, அப்புறம் அதுக்கு தொட்டுக்கு வந்து சிக்கன் கறி, இட்லி, கார சட்னி, அப்புறம் வந்து ஒயிட் சட்னி, அப்புறம் வந்து கேக் இருக்கும். ஸ்வீட்டு வந்து செய்யறதுக்கு டைமே இல்லை. ஸோ அதனால் சட்னிக்கெல்லாம் வதக்கி எடுத்து வச்சுட்டு, இது வந்து சிக்கனுக்கும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன் பேஸ்ட், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா மசாலாலாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சாச்சு. ஸோ இது நல்லா வதங்கின அப்புறம் வந்து தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றி நல்லா வந்து ஒரு சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ குழம்பு வந்து கிரேவி டைப் வைக்கல. ஸோ குழம்பு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லா வந்து சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம குழம்பு வச்சிட்டோம். ஸோ இந்த குழம்பு, இந்த சட்னி எல்லாமே ரெடி பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தியும் சுட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா வந்து அப்புறம் தான் நம்ம கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இட்லியும் வேக வச்சாச்சு. சப்பாத்தியை வந்து நான் வந்து சுட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்து என்னோடய அத்தை வந்து இட்லியை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 2 பேட்ச் மட்டும் இட்லி வந்து வேக வச்சு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டோம். அதே போல் சப்பாத்தி வந்து ஒரு பாதி மாவில் வந்து ஒரு 20 சப்பாத்தி வர்ற அளவுக்கு சுட்டும் எடுத்தாச்சு.
ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆன அப்புறம் நான் வந்து டேபிளில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. சட்னி, அப்புறம் வந்து இட்லி, சப்பாத்தி, சிக்கன் கறி, தேங்காய் சட்னி எல்லாமே வந்து அரைச்சி ரெடி பண்ணி டேபிள் மேலே வச்சாச்சு. ஸோ வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. கேக் கட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் இது வந்து ரெடி பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கான ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு வந்து எடுத்தது. சிங்கப்பூரில் தான் எடுத்தேன். ஸோ இது வந்து நல்ல டார்க் க்ரீனில் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு. முன்னாடி ஃபுல்லாக வந்து சூப்பரான டிசைன் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு, பர்த்டே கேர்ள். அவளோட ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பர்பிள் கலரில் நல்ல வந்து ரொம்ப கிராண்டான இருக்கிற லுக் கொடுக்குற ஒரு ட்ரெஸ் தான் இது. வந்து அவங்க பாட்டி தான் வாங்கிட்டு வந்தாங்க. பாட்டி, சித்தி எல்லாம் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ சிம்பிளான டெக்கரேஷன். வீட்டிலே வந்து நிறைய பலூன், பர்பிள் கலரில் ட்ரெஸ்ஸுனால அந்த பர்பிள் கலர் பலூன் வந்து எல்லாம் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருந்தோம். ஆனால் அது காற்றுல எல்லாமே கீழே வந்துச்சு. ஸோ வந்து பசங்கள்லாம் எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பர்த்டேக்கான கேக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமா டெல்லி தான். ஸோ நாங்கள் எப்போனாலும் பர்த்டே வந்தாலும் நாங்கள் இங்கே தான் ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற கேக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து அந்த ஜூன் மந்த் வந்து மேங்கோ சீசன். ஸோ அன்னைக்கு வந்து அந்த மாதத்தில் வந்து மேங்கோ கேக் வந்து அவங்க ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தான் இந்த ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேக் எவ்வளோ பார்க்க நல்லாயிருக்கும், அதே அளவுக்கு அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மேங்கோ கேக் நீங்கள் இந்த மாதிரி ஜூன் சீசன் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க கேக்கோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Asika. Happy birthday to you. தம்பி போட்டோ எடுக்கிறீங்களா? Happy birthday. Happy birthday Dashika. அக்கா தோன்சி பிடிக்கனே. யாவே அக்கா அம்மா பிடி. அம்மா கேக் தாத்தி ஆயா அம்மா. பத்தா பாப்பா பத்தா. மம்மி அம்மா கா வலது கையில கையில ஏய் my half mommy Papa ka? Happy birthday, Papa. happy birthday Papa. No, Papa. Happy birthday, Papa. Happy birthday, Akka. கேக் கட் பண்ணிவிட்டு வந்து எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேக்கெல்லாம் ஸ்லைஸ் போட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் மேக்கப்லாம் வந்து அவங்க சித்தி தான் போட்டு விட்டாங்க. வெயிட் பண்ண அவ்வளவு சாப்பிட வெயிட் பண்ண ஆன்ட்டி தரங்க வெயிட் பண்ண. Okay, ready start. You continue. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கிட்ஸும் அந்த கேக்குக்கு மேலே டெக்கரேஷன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் அதை வந்து ஷேரிங் போட்டு அதை பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேக் ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்து கிளம்பியாச்சு. இந்த பர்த்டே வந்து இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான